ஜெபங்களை கேட்க அவருக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்கும் பொருட்டு தேவனிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. The Word of God ministry மூலமாக மீண்டுமாய் உம்மை சந்திப்பதற்கு குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் இந்த நாள் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலேயே அவருடைய கட்டளைகள், இதற்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்தபோது அவர் அழைத்த போது அவருக்கு செவி கொடுத்தால் என்ற ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற செய்தியை கேட்டோம். இப்போது அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் கடைபிடிக்கின்ற பொழுது உம்முடைய கருவின் கனிகள் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கருவின் கனிகள், குழந்தை இல்லாத பிள்ளைகளே, குழந்தை இல்லாதவர்களுக்காக விசேஷமாக என்று ஜெபிக்கப்படுகிறது. குழந்தை அல்லாத பெண்மணிகளே, தொலைக்காட்சியில் நீங்கள் அமர்ந்திருந்தால் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டி என் தேவனிடத்திலே ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு அழகான பாடலை பாடி அவருடைய சட்டைகளின்குள் அடைக்கலமாகி நாம் இந்த செய்திக்கு கடந்து செல்வோம். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இறந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்ந்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்ந்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அரவணைத்திடு இறைவா. பிள்ளைகளாக எம்மை அரவணைத்திடு. உம்முடைய சட்டைகளுக்குள் எம்மை அடைக்கலமாய், ஆண்டவரே என் தேவனே, நாங்கள் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய சட்டைகளுக்குள் எம்மை காத்து அரவணைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். இன்றைய நாள் செய்தி, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்ற பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்று கருவும் அதனுடைய கனிகளும் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிள்ளை பெறாத மலடியே, உனக்கு இன்று பிள்ளையை தர என் தேவன் சித்தமாக இருக்கிறார். ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே, ஐயோ அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறாயா? உடைய கலக்கங்களை போக்க என் தேவன் உன் குடும்பத்திற்குள் கடந்து வருகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வருகிறார். நாம் இந்த புதிய ஏற்பாடு இந்த வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், லூக்கா 1வது அதிகாரத்திலே
26வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1வது அதிகாரம். எல்லாம் பைபிள் எடுத்து பைபிளை பாருங்க. பைபிள்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால், யாராவது வாசிங்க, எடுத்து வாசிங்க. எடுத்து வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கும். இன்று அந்த அதிசயத்தை நீ காண்பாய். தேவன் அதிசயத்தின் தேவன். இதோ ஆசீர்வதிக்க இறங்கி வந்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே அந்த வார்த்தைகளிலே உண்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, உன் குடும்பத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆகவே ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த வேதத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நீ வாசி. லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே, எலிசபெத் ஜக்கரியா என்ற ஒரு கணவன் மனைவி, வயது முதிர்ந்தவர்கள், 100 வயது தாண்டியவர்கள். அவர்கள் பாருங்கள், அவர்கள் இருவரும் தேவனுடைய பார்வையில் நேர்மையானவர்களாய் நீதிமான்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அல்லேலூயா. எப்படி இருந்தாங்களாம்? குற்றமற்றவர்களாய் நடந்தார்களாம். இன்று அப்பேற்பட்ட குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. தவறு செய்திருந்தாயா? உன் வாழ்க்கையிலே இதற்கு முன்பு தவறு செய்திருக்கிறாயா? கவலைப்படாதே சகோதரியே, சகோதரனே. இன்று அந்த பாவங்களுக்காக நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய நீதியையும் நேர்மைகளையும் கட்டளைகளையும் நான் கடைபிடிப்பேன் என்று சொல்லி தேவனிடத்திலே உன்னை நீ ஒப்புக்கொடு. அவர் உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தருவார். அவர்கள் இருவரும் நேர்மையுள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவதூதன் அவர்கள் இருந்த அந்த பலிபீடத்திற்குள் கடந்து வருகிறார். ஜக்கரியா என்ற மனிதன் கோவிலிலே தூபம் போடுகிற ஒரு மனிதனாக வருகிறார். இந்த வேதத்தை நாம் வாசித்தோம் என்றால் அதுல தெரியும். தூபம் போடுகிற ஒரு மனிதனாக வருகிறார். அந்த தூபம் போடுகிற வேளையிலே திடீரென்று ஒரு தூதன் வந்து அமர்கிறார். வலது பக்கத்துல பார்க்கும்போது யார் என்ற திகைப்புக்குள்ளாக ஜக்கரியா அந்த தூதரை பார்த்தபோது அந்த தூதர் அவரிடத்தில் சொல்கிறார், அவரை கண்டு ஜக்கரியா அச்சமுற்று கலங்கினார். 1:13 லூக்கா 1:13 சொல்லுது. வானதூதர் அவரை நோக்கி, ஜக்கரியா அஞ்சாதே, உன்னுடைய மன்றாட்டு உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னுடைய மனைவி எலிசபெத்திற்கு ஒரு குழந்தை பிறக்கும், நீ அந்த குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது 100 வயது நிரம்பிய அந்த ஜக்கரியாவை தேவன் தன்னுடைய தூதர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். என்று உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க என் தேவன் கடந்து வருகிறார். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் கருவின் கனிகளை தொடும்படியாய் என் தேவனுடைய வார்த்தைகளை உடைய கருவுக்குள் அனுப்புகிறேன். பெற்றுக்கொள். தேவனுடைய வல்லமையை கற்றுக்கொள். பிள்ளை இல்லையே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? பிள்ளை இல்லாமல் என் குடும்பத்திலே சந்தோஷமே இல்லை என்று சொல்கிறாயா என்று தேவன் பிள்ளையை கட்டளையிடுகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த ஜக்கரியாவையும் எலிசபெத்தையும் வயது முதிர்ந்த நிலையிலும் அவர்களை ஆசீர்வதித்தார் என்றால் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. என்று உன்னை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறார். நாம் பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அன்னாள் என்ற ஒரு பெண்மணி நாம் பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்னாள் என்ற பெண்மணி எல்கானாவுக்கு மனைவியாக இருக்கிறாள். அவள் குழந்தை பேர் இல்லாதபடி அழுது புலம்பி தன்னுடைய இதயத்திலே ஒரு பாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பாரங்களை தேவன் போக்குவதற்காக ஆலயத்திற்குள் அந்த இதயத்தை ஊற்றுகிறாள். தன் இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். ஏலி அந்த நேரத்தில் அந்த குருவாக இருந்தவர் அந்த மகளுடைய அழுகுரலை கேட்டு, நீ என்ன குடித்து விட்டு வந்திருக்கிறாயா என்று சொல்கிறார். பாருங்கள், அப்பொழுது அந்த அன்னாள் சொல்கிறாள், என் ஆண்டவரே, நான் குடிகாரி அல்ல. என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற, என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற, என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற குமரல்களை நான் கொட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், இன்று உன்னுடைய இதய குமரல்களை, உன்னுடைய உள்ளத்து பாரங்களை, உன் வருத்தப்பட்டு பாரச் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன் சொல்கிறார். குழந்தை பேர் இல்லாத பெண்மணியை உன்னை தேவன் தொடுகிறார். நீ ஆசீர்வாதத்தை காண்பாய். உனக்கு தேவன் உன் கருவை ஆசீர்வதித்து உனக்கு பிள்ளைகளை தர என் தேவன் இந்த செய்தியின் வழியாய் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இங்கே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அன்னா மனம் நொந்து அழுது புலம்பி தேவனிடத்தில் ஜெபித்தாள். அவள் பொருத்தனை செய்து கொண்ட விதத்தை பாருங்கள். என்ன விதமாக பொருத்தனை செய்கிறாள்? தேவனே, உன் அடியாளியாகிய என்னுடைய துயரத்தை கண்ணோக்கி
என்னை மறவாமல் நினைவு கூர்ந்தால், ஓர் ஆண் குழந்தையை எனக்கு நீர் தந்தீர் என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் என் தேவனாகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன், அவனது தலையின் மேல் கத்தியே விழாது என்று சொல்லி இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறாள். பாருங்கள், குழந்தை இல்லாத அன்னாள் தன் இதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனிடத்தில் தெரிவிக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். நீ அந்த குழந்தை எனக்கு தந்தீர் என்றால் அந்த குழந்தையை உனக்கே கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், அவனுக்கு தேவை குழந்தை. அது எங்கிருந்தால் என்ன, தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் என்ன, என் வீட்டில் இருந்தால் என்ற, எங்கிருந்தாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். கருவின் கனி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது என் தேவன் ஏற்ற பிள்ளையாக உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. என்று உன் கருவின் கனிவை ஆசீர்வதிக்க தேவன் வருகிறார். அப்பொழுது பாருங்கள், அந்த பொருத்தலின்படியே அவர் ஜெபத்தின்படியே பாருங்கள், 1 சாமுவேல் 1:20 சொல்கிறார், ஆகவே நான் அவனை என் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன், அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். பாருங்கள், விண்ணப்பத்தை, ஜெபத்தை, அந்த மன்றாட்டை கேட்டு அந்த தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? என் தேவன் உன்னுடைய கருவை தொட வேண்டுமா? அல்லது உன்னை சார்ந்தவர்கள் வெளியில எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம், தொலைக்காட்சி பார்க்காத இந்த நிலையிலும் வெளியில யாராவது குழந்தை அது பாக்கியம் இல்லாதவர்கள் யாராவது இருக்கலாம். அவர்களை நினைத்து நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே அவர்களுடைய கருவின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். இன்று அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். பிறருக்காக நீ ஜெபிக்கின்ற பொழுது என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம், பிறருக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்கள் தேவனை சென்றடையும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்தின் மேலே, உன்னுடைய சிரசின் மேலே வந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமான வாழ்க்கை, என் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை. அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்கும் பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்த்தோம் என்றால், இந்த அன்னாள் பெற்றெடுத்த அந்த மகனுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? சாமுவேல். சாமுவேல் என்று பெயர் வைத்தார். சாமுவேல், இதே சாமுவேல் 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், 1 சாமுவேல் 12:18 நாம் பார்த்தோம் என்றால் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த சாமுவேல் ஜெபித்த பொழுது, சாமுவேல் ஆண்டவரிடம் ஜெபித்த போது ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார். மக்கள் அனைவரும் ஆண்டவரிடம் சாமுவேலிடமும் பயமாக இருந்தார்கள். பாருங்கள், எப்பேற்பட்ட மகனை பெற்றெடுத்தால் பார்த்தீரா? ஒரு இடியையும் மழையையும் வரவைக்கக்கூடிய ஒரு மகனை பெற்றெடுத்தார். இன்று உன் கருவை அடைத்திருக்கிறார் என்றால் உன் கருவிலிருந்து ஏதோ வல்லமையான சக்தி ஒன்று புறப்பட்டு வரப்போகிறது. என் தேவன் திட்டத்திற்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன் உன் வயிற்றில் இருந்து வரப்போகிறான். ஆகவே நீ உன்னை முழுவதுமாக தாழ்த்தி, அன்னாளை போல தாழ்த்து, செக்கரியா எலிசபெத் போல தாழ்த்து. அப்பொழுது செக்கரியா எலிசபெத்திற்கு பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவான் ஒரு வல்லமையுள்ள ஜெப வீரனாக, மனம் திரும்புங்கள் என்று சொன்ன ஒரு ஜெப வீரனாக மாற்றப்பட்டார். நாம் ஜெபிப்போமா? ஆசீர்வாதியம் என்று கருவின் கனியை ஆசீர்வாதியம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, அப்பா, இந்த வேளையிலும் கூட உங்கள் சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரான ஜெபத்தை கேட்டு, என் தேவன் அன்னாளின் கண்ணீருள்ள ஜெபத்தை கேட்டு அன்னாளை ஆசீர்வதித்து ஒரு சாமுவேலை தந்தது போல் இந்த பிள்ளைகள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ செக்கரியா பலிபீடத்திலே தூபமிட்டு கொண்டிருந்த பொழுது உடைய தூதரை அனுப்பி, என் தேவனே அவருடைய கருவை திறந்தீரே, வயது முதிர்ந்த நிலையிலும் முடியாது என்று சொன்ன நிலையிலும் முடியும் என்று சொல்லி என் தேவன் அவருக்கு குழந்தை தந்தவரே, இதோ இந்த பிள்ளைகள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை தாரும், குழந்தை பாக்கியத்தை தாரும். பெற்றுக்கொள்ளுங்கள் என் தேவனுடைய வல்லமையை, பெற்றுக்கொள்ளும் தேவனுடைய குழந்தை பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை. உடைய கருவுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் என் அன்பு பிதாவே. மீண்டும் ஒரு முறைமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் நீங்கள் இந்த செய்தி வழியாக தொடப்பட்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் ஒரு முறை உம்மை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளும்
இந்த உபாகமம் 28வது